ஆனா ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான் பாருங்க. யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனா யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தான் பாருங்க. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடக்க வந்துட்டான். இன்னைக்கு யோசேப்பின் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் உத்தமமாய் நடக்கும் பொழுது பிள்ளைகளும் கர்த்தருக்குள் உத்தமமாய் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பல சூழ்நிலைகளை, பல கஷ்டங்கள், பல பாடுகள் குடும்பங்களுக்குள்ளே வரும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எந்த குடும்பத்தை எடுத்தாலும் பிரச்சனை இல்லாத குடும்பங்கிறது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மத்தியில் அநேக பெற்றோர் எங்களிடத்தில் சொல்லி கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் அதுதான். என்னுடைய பிள்ளை இப்படி இருக்குது, என்னுடைய மகன் இப்படி இருக்கிறான், பலவிதமான சூழலில் மாட்டிக்கிட்டு பலவிதமான கஷ்டங்களில் அவன் இருக்கிறான், அவன் பலவிதமான வழிகளில் இருக்கிறான், அதனால் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. இது நம்முடைய பிள்ளைகளாக மாட்டிக்கொள்ளுகிறது இல்லை, சத்ருவாகிய சாத்தான் இப்படிப்பட்ட பிரிவுகளை செய்கிறான். ஏன்னா பெற்றோர் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க, பிள்ளைகளை பிசாசானவன் என்ன செய்கிறான், எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுறான். இதில் தான் இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது உத்தமத்தில் பெற்றோர் நடக்கிறது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளும் கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாய் பெற்றோருடைய ஜெபமும் இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனால் பிசாசானவன் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டங்களை கொடுத்து பிள்ளைகள் மத்தியில் அந்த குடும்பத்தில் சமாதானத்தையே குலைச்சிட்றான். இதை ஆண்டவர் பார்க்குறாரு. பெற்றோர் தொடர்ந்து தேவனுக்காக கண்ணீரோடு செபிக்கும் பொழுது ஆண்டவராகி தேவன் பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கிறார் என்பதை அந்த வசனத்தில் பின்பகுதியே நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு என்றென்றும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமோடு இருந்த தேவன் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தான், அவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்குது. யாரு? ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனா ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான் பாருங்க. யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனா யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தான் பாருங்க. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடக்க வந்துட்டான். இன்னைக்கு யோசேப்பின் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறானே, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை நிமித்தம் எனக்கு கண்ணீர் வடிக்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவனுக்குள் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வறட்சி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது உங்களை பொருளாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 37:25 இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது போல நீதிமான்கள் உடைய பிள்ளைகள் என்னாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனால் கைவிடப்படவே மாட்டாங்க. ஏன்? நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம், அவரோடு நம்ம செலவழிக்கிறோம். அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 37:25 என்ன சொல்லுது பாருங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு வேளை நீங்கள் பாரப்படலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படலாம், நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், வெளியில் நீங்கள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் நீங்கள் உத்தமத்தில் நடக்கிறதை பார்த்து
நாம் உத்தமத்தில் நடக்கிறத பார்த்து நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் நாம் பார்த்தது போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்படிப்பட்ட நிலைமைகளிலே ஆதி பிதாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வருவதற்கு நாம் ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய உத்தமத்திலே நடப்போம். நீங்கள் உத்தமத்திலே நடக்கிறீர்களா? தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை நேசிக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீணு போகாது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அதற்கு பின்பு அவர் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுவது போல கர்த்தாவே, நான் நீதிமானாயிருக்கிறேன். என் பிள்ளைகள் சூழ்நிலையின் மத்தியில் பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லபடி கேட்காம, தேவனுக்கு பயப்படாம, அடிமைத்தனத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, பாவத்தில் சிக்குண்டு தவிக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன், அந்த பெற்றோர்களுக்காய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாய் நடக்கும்படியாய் உதவி செய்யும். பெற்றோரை கணம் பண்ணுவதற்கு உதவி செய்யும் அப்பா. அவர்கள் நீதிமானாய் இருப்பது நிமித்தம் அவர்கள் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எப்படி இக்கட்டு எந்த சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர்களை எப்படியாயிலும் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே உன்னத இடத்திற்கு கொண்டு வரும். வாலிப பிள்ளைகளுக்காய் அதிகமாய் செபிக்கிறேன். அவர்களை கண்டிப்பாய் கர்த்தாவே, எந்த ஒரு இக்கட்டில் அவர்கள் மாட்டி இருந்தாலும், எந்த பாவத்தில் அவர்கள் இருந்தாலும் நீர் விடுதலையாக்கி பெற்றோரோடு கூட அவர்களும் செபித்து தேவனுக்குள் சாட்சியாய் வாழ தேவன் கிருபை செய்யவே வேண்டுமென்று நீதிமானுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே நீ நடத்தும், ஆசீர்வதியும். அவர்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொன்னீரே. அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.